ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவில் ஆஃபர்லி எக்ஸாமினேஷன் 9th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் மாடல் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு 100% வருமானு கேட்டிங்கன்னா 200% வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் படிக்காமல் போயிடாதீங்க. நீங்கள் தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். எப்படி நீங்கள் இந்த கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் அடிக்கடி வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலோட லிங்க் தான் அது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆன்சர் கீ நோட்ஸும் அங்கே வந்து சேர்ந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ்லேயுமே வந்து அதிகமான மார்க் 90+ மார்க் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். அப்போ 1 மார்க்குக்கு வந்து நம்ம அதிக கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம செலுத்தணும். ஏன்னா 1 மார்க் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க. சில பேர் வந்து மாங்குன்னு 2 மார்க்கு பேராகிராஃப்லாம் எழுதுவாங்க. ஆனால் 1 மார்க் வந்து கவனிக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக 1 மார்க்லேயே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 3 கொஷின்ஸ் வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சினானிம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்களுக்கு வேறு சினானிம்ஸ் தெரியணும் அப்படின்னாலுமே அதையுமே நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். ஆனால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சினானிம்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். தென் வந்து ஆண்டனிம்ஸ் வந்து ஒரு 3 இருக்குது. அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த 4th கொஷினு, அதுக்கப்புறம் 5th கொஷினு, அதுக்கப்புறம் வந்து 6th கொஷினு. சினானிம்ஸ், ஆண்டனிம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளூரல், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நைஃப், கத்தி அது இருக்குங்களே, அந்த நைஃபோடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ப்ரெஃபிக்ஸ் வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th கொஷின்ஸில் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் வேர்டு. அதில் 2 வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ஆப்ஷன்ஸில், அதில் வந்து எது கரெக்டாக வரும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி போடணும். அதுக்கடுத்து 10th கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வெர்ப் கிவன் பிலோ. ஷீ இஸ் வெரி ஈட்டிங் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்ல போகும்போது அதில் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வெர்ப் வந்து நம்ம போடணும். தென் அதுக்கப்புறம் சூஸ் ஏ சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் இட் வித் த வேர்டு ஸ்மார்ட் டு ஃபார்ம் ஏ காம்பவுண்ட் வேர்டு. ஸோ ஸ்மார்ட்டை வச்சு நம்ம காம்பவுண்ட் வந்து இது பண்ணோம். அப்போ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது சரியான காம்பவுண்ட் வேர்டாக இருக்கும். தென் 12வது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து போடணும். அதே போல் 13வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் எழுதணும். அதுக்கப்புறம் 14வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதில் வந்து நீங்கள் பார்த்து அப்ராப்ரியேட் மாடல் வெர்ப்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்டில் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் 2 மார்க் செக்ஷன் வந்தோம் அப்படின்னா பார்ட் 1 அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஆன்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 சென்டென்ஸில் தான் வந்து இருக்கணும். அப்போ பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா கொஷின்ஸுமே வந்து படிச்சுக்கோங்க. எல்லா கொஷின்ஸையும் படித்தா தான் உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் ஈஸியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு கொஷின் கேட்காம போனாலும் படிச்சிருந்த ஒரு கொஷினாக வந்துச்சுன்னா நம்ம எழுதிடலாம். அப்போ நம்ம இங்கேயே சாய்ஸ் விட்டு படிக்கக்கூடாது. சாய்ஸ் விடாமல் படித்தா தான் நல்ல மார்க் நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 2 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான், அதை படிச்சுக்கோங்க. தென் செக்ஷன் 2 போனீங்கன்னா 2 மார்க் இருக்குது. அதில் வந்து பொயட்டிக் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பொயட்டிக் லைன்ஸை வந்து நம்ம படிச்சுட்டு கீழே கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் எழுதணும். அது போயம் மீன் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை ஈஸியாக நம்ம வந்து எழுதிடலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ் தான் 20வது கொஷினு, 21வது கொஷினு, 22வது கொஷின் எல்லாமே அதுதான். ஸோ அதனால் நீங்கள் இப்போ அந்த செய்யுள், அதாவது நம்ம போயம் வந்து டெப்த்தாக படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த போயம் லைன்ஸுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து நம்ம ஈஸியாக எழுதலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. தென் செக்ஷன் 3 போனீங்கன்னா 2 மார்க் எழுதணும். அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராமர் பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்டென்ஸ் வந்து ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் டிரெக்டட் சென்டென்ஸ். அப்போது இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸில் வந்து நீங்கள் அதை எழுதணும். 24வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேஸ் எழுதணும். ஃப்ரேஸை ஃபாலோ பண்ணி சென்டென்ஸ் எழுதணும். அதுக்கடுத்து 25வது கொஸ்டின் வந்து ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ். அப்போ இது ஒரு வாய்ஸில் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கா, பேசிவ் வாய்ஸில் இருக்கா நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆக்டிவ் வாய்ஸில் இருந்தால் பேசிவ் வாய்ஸில் மாற்றி எழுதணும், பேசிவ் வாய்ஸில் இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றி எழுதணும். 26வது கொஸ்டின் வந்து பங்க்சுவேஷன் எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஈஸியாக மார்க் கொடுக்கக்கூடியது. எங்கே புள்ளி வைக்கணும், எங்கே டபுள் கொட்டேஷன் வரும், எங்கே சிங்கிள் கொட்டேஷன் வரும், எங்கே கொஷின் மார்க் வரும், எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ரூல் தெரிஞ்சுக்கணும், பங்க்சுவேஷனுக்கான ரூல். அதை படிச்சிட்டிங்கன்னா எந்த சென்டென்ஸ் கேட்டாலும் எழுதிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. 27வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட் இன் த கரெக்ட் ஆர்டர். ஸோ இது வந்து மாறி இருக்குது. இதை நீங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதுக்கடுத்து 28வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரோடு மேப்பு. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டேஞ்சருக்கு வந்து ரூட் சொல்ல போகிறோம். இதில் வந்து அந்த ஸ்டேஞ்சர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஸோ நாம் வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கோம், ஹாஸ்பிட்டல் வந்து இந்த பக்கம் இருக்குது, கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து வரணும். அது எப்படி இருக்குது அப்படின்னு அந்த ரூட் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் வந்து நம்ம சின்னதாக படிச்சிட்டாலே போதும். ஈஸியாக இந்த மாதிரி இங்கிலீஷில் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தென் பார்ட் 3 வந்தீங்கன்னா செக்ஷன் 1ல் ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் அட்மோஸ்ட் 10 லைன்ஸில் இருக்கணும்.
அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 4 கொஷின்ஸுமே நீங்க படிச்சுக்கோங்க. அப்ப தான் உங்களால வந்து டக்குனு இதுலேருந்து ஏதாவது 2 கொஷின் கேட்காம போனாலும், மீதி 2 கொஷின் கேட்டிருப்பாங்க இல்லையா? அத வச்சு நீங்க எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஈஸியா மார்க் எடுத்துட்டே போயிட்டே இருக்கணும். அதிக மார்க் ஸ்கோர் கொண்டு போயிட்டே இருக்கணும். அதனால நம்ம சாய்ஸ் விடாம படிச்சுக்கணும். ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய 4 கொஷினும் படிச்சுக்கோங்க. தென் செக்ஷன் 2 போனீங்கன்னா, அங்கேயுமே வந்து பொயட்டிக் லைன்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த பொயட்டிக் லைன்ஸ வச்சு கீழ இருக்கக்கூடிய இதில வந்து ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, ரைம்ஸ் ஆஃப் ஸ்கீம் என்ன, அது வந்து நீங்க எழுதணும். மீதி இருக்கிற கொஷின்ஸுமே வந்து சாய்ஸ் விட்டு நீங்க வந்து எழுதுற மாரி இருக்கும். எல்லாமே எல்லாம் மொத்தம் 33லேருந்து 35 கொஸ்டின் வரைக்கும் படிச்சுக்கோங்க. நீங்க எது வேணா எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ 36வது கொஸ்டின் வரைக்குமே படிச்சுக்கோங்க. அதில வந்து இந்த போயம்ல இருக்கக்கூடிய லைன்ஸ் வச்சு தான் கீழ கேள்வி கேட்பாங்க. தென் செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா, ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். அதில பார்த்தீங்கன்னா, ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் த கோஹெரண்ட் ஆர்டர். அப்போ பார்த்தீங்கன்னா, அது மாறி மாறி இருக்கும். ஜம்பிள்டு சென்டென்ஸ் மாரி. அதை நீங்க வந்து கரெக்ட்டா வந்து இது பண்ணணும். இது எங்கேருந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி ரீடிங்லேருந்து கேட்டிருப்பாங்க. நீங்க கேட்டிருக்கக்கூடிய, நீங்க படிச்சக்கூடிய கதைகள வச்சு தான் அத கேட்டிருப்பாங்க. கதைகள ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே அத போட்டுறலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீட் த பேசேஜஸ். கீழ ஒரு பேசேஜ் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பேசேஜை குடுத்துட்டு அதுக்கு கீழ கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த கேள்விக்கு பதில் எல்லாமே அந்த பேசேஜில தான் இருக்கு. அதனால இத நீங்க நல்லா வந்து என்ன பண்ணணும்னா, படிச்சுக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஸோ இதெல்லாமே ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடியது. நல்லா படிச்சுக்கோங்க. தென் செக்ஷன் 4 வந்தீங்கன்னா, ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். 4 5 மார்க் எழுதணும். அதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 39 கொஸ்டின் பாருங்க. பிரிப்பேர் அன் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மென்ட். அட்வர்டைஸ்மென்ட் வந்து நம்ம மேக் பண்ணணும். அதில வந்து நம்மளுடைய பிரசன்டேஷன் மஸ்ட் அதில வந்து. ஸோ இங்க குடுத்திருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு நீங்க ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்து மேக் பண்ண போறீங்க. அது நீங்க எப்படி மேக் பண்ண உங்களுடைய கைவண்ணத்த தான் அதில காட்டலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் தி ஜாய் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல் இன் எ வில்லேஜ். வில்லேஜில் நடந்த திருவிழா வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அதன் மூலமா எப்படி மகிழ்ச்சி இருந்தது உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதணும். இல்லைனா மேக் எ போஸ்டர் ஆஃப் எனி நேச்சுரல் டிசாஸ்டர் கிவிங் டீட்டெயில்ஸ் அபவுட் த டிவாஸ்டேஷன் கேஸ்ட். ஸோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரால் என்ன நடந்ததுன்னு நீங்கள் எழுதணும். அது ஒரு போஸ்டர் மாதிரி இது பண்ணணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் த அபவுட் 5 சென்டென்ஸ். இப்போ கபடி விளையாடுறாங்களா இதில்? ஸோ கபடியை வந்து நீங்கள் மீன் பண்ணி உங்களுடைய மைண்டில் அப்போ என்ன ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் எக்ஸாம் எழுதும்போது என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் அங்கே எழுதணும். தென் 43 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரஃப் காப்பி, ஃபியர் காப்பி. ரஃப் காப்பி, ஃபியர் காப்பியில் நம்ம வந்து தயங்கவே கூடாது. டக்குன்னு மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ரஃப் காப்பி, ஃபியர் காப்பி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பாட் த எரர். ஐடென்டிஃபை த கரெக்ட் த எரர்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இதில் வந்து த மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். ஐ ரிசீவ்டு சம் இன்ஃபர்மேஷன்ஸ். சென்னை இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சிட்டி இன் இந்தியா. ஐ ப்ரிஃபர் காஃபி தென் டீ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராமு இஸ் ஹானஸ்ட் மேன். இதில் வந்து ஒரு பிழை இருக்குது. ஸோ ஒரு ஸ்பாட் இருக்குது. அந்த எரர் இருக்குது. அதை வந்து நீங்கள் திருத்தி எழுதணும். அதுக்கு தான் உங்களுக்கு மதிப்பெண். தென் செக்ஷன் 5 வந்தீங்கன்னா, மனப்பாட பாட்டு. அதாவது போயம், மெமரி போயமு. அப்போ பார்த்தீங்கன்னா, ரிவர் அப்படின்னு ஆரம்பித்து யூத்துன்னு முடியக்கூடிய மெமரி போயமை நீங்கள் இங்கே எழுதணும். தென் பார்ட் 5 வந்தீங்கன்னா, பேராகிராஃப் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு 8 மார்க். ஸோ 8 மார்க் ஏற்ற மாதிரி நல்ல நீட்னஸாக நீங்கள் வந்து எழுதணும். 100 வேர்டாவது அந்த பேராகிராஃபில் வந்து இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. 46A, 46B நீங்கள் ஏதாவது சாய்ஸில் தான் எழுத போகிறீங்க. ஆனால் படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப 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 அதிகமாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஃபெயிலே ஆகாத ஒரு சப்ஜெக்டாக நமக்கு இங்கிலீஷ் இருக்குங்க இல்லையா? ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து கேள்வி கீழே கேட்டிருப்பாங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் அந்த பேராகிராஃபில் தான் இருக்கும். அதனால் இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.